ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். நான் அதுக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் எடுத்து கழுவிட்டு இந்த மாதிரி மசாலா சேர்த்துருக்கேன். நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நான் அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சட்டி சூடாயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துலாம். மசாலா சேர்த்து ஊற வச்சுருக்க சிக்கன் இதில் நம்ம இப்போ சேர்த்துக்குவோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஏற்கனவே கறியில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். குழம்பு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. உருளைக்கிழங்கு, சிக்கன் நல்லா வெந்துருச்சு.
சிக்கன் எடுத்தால் நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், மேலே கொத்தமல்லி தூவி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் குழம்பு ரெடி.